சமயநல்லூர் அருகே சாதிச் சான்றிதழ் கேட்டு காட்டுநாயக்கன் சமூக மக்கள் 8வது நாளாக போராடி வரும் நிலையில் அவர்களது குழந்தைகள் பள்ளியில் மாற்றுச் சான்றிதழ் கேட்டு தலைமை ஆசிரியரிடம் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே சத்தியமூர்த்தி நகரில் 2000க்கும் மேற்பட்ட காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பழங்குடியின சாதிச் சான்றிதழ் கேட்டு 8வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை பழங்குடியின சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த 8 நாட்களாக குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பாத நிலையில் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள மாணவர்கள் இன்று ஊர்வலமாக சென்று சத்தியமூர்த்தி நகர் அரசு பள்ளியில் கல்வி மாற்றுச் சான்றிதழை வழங்க கோரி தலைமை ஆசிரியரிடம் மனு அளித்தனர். இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் போராட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக காட்டுநாயக்கன் சமூக மக்களுக்கு பழங்குடியின சாதிச் சான்றிதழ் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேவைப்பட்டால் இப்பிரச்சினை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த காட்டுநாய மக்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் தொடர்ந்து சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்பொழுது திடீரென்று மறுப்பதற்கு என்ன காரணம், யார் கொடுக்க வேண்டான்னு உங்களுக்கு உத்தரவு போடுறாங்க என்னன்னு எனக்கு தெரியல. இனியும் காலந்தாழ்த்தக்கூடாது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வழங்க வேண்டும். வழங்கலை அப்படின்னா இந்த மக்கள் இன்னும் தீவிரமாக தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவார்கள். அவருடைய போராட்டத்திற்கு இந்த பகுதி மக்கள் ஆதரவளிப்பார்கள். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவருடைய போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவிக்கும். இதனிடையே 8வது நாளாக சமயநல்லூர் பவர் ஹவுஸ் என்ற இடத்தில் காட்டுநாயக்கன் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பாடல் பாடி முழக்கமிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.